குட் மார்னிங் பீப்புள். இன்றைக்கி டேயில் எங்கே இருக்கோம் அப்படின்னா ஜேபி நட்டு கிரவுண்டில் இருக்கோம், சேலமில் இருக்கோம். யார் கூட இருக்கோம் அப்படின்னா அன்பன் அண்ட் ராஜ்குமார் அண்ணா கூட இருக்கோம். நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்துருக்கோம். பட் ஒரு பர்சன் நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னா அண்ணன் நான் கட்டாயமாக மிஸ் பண்ணியிருப்பேன். இப்போது நம்ம ஊர்லேருந்து வந்து டிஎன்பிஎல் லெவல் அண்ட் அடுத்த லெவல் கிரிக்கெட்டில் அடுத்த லெவல் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இன்றைக்கி ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு இந்த டோர்னமெண்ட்டில், ஜேபி நட்டு ட்ராஃபியில். ஹாய்ண்ணா. இட்ஸ் லேட், பட் இருந்தாலும் வந்து கரெக்டான பர்ஃபெக்டான டைமில் தான் நான் கேட்சப் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து டென்னிஸ் பால் கிரிக்கெட்டோடவே வந்து அப்படியே லைஃப் முடிஞ்சு போயிடுது. நீங்கள் வந்து ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎல் அண்ட் அடுத்தடுத்த முயற்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து அடுத்த லெவல் போகணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கீங்க. எப்படி உங்கள் ஜேர்னிலாம் ஸ்டார்ட் ஆச்சு? கிரிக்கெட் ஜேர்னி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படி கிரிக்கெட் என்ஜாய் பண்ணுறீங்க லைஃப்பில்? என்னோடய ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா காலேஜ் 2011 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் கிரிக்கெட் ஆனது கிடையாது. நான் 11th and 12th வந்து அத்லெட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்டடீஸ் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ அதனால் காலேஜில் ஜாயின் பண்ணணும், ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமாக போகலான்னு சொல்லிட்டு 11th and 12th வந்து அத்லெட் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி கொஞ்சம் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அது மூலிமா லைலா ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சரி கிரிக்கெட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் எங்கள் மாமா எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டேன். பட் நான் உள்ளே வரும்போது எனக்கு வந்து கிரிக்கெட் பற்றி என்ன இந்த லீக் இது பற்றிலாம் எனக்கு தெரியாது. 1 to 5 டிவிஷன்ஸ்லாம் இருக்குன்னு தான் எனக்கு தெரியாது. கிரிக்கெட் ஆடினா அப்படியே நல்லா பண்ணால் மேலே வந்துடலான்னு தான் இருந்தோம். முக்காசி பேர் கிரிக்கெட் லீக் இது பற்றி தெரியாதவங்க எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. சும்மா ஆடினா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நிறையா இருக்குது உள்ளே அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ காலேஜ்லேருந்து எங்கள் சீனியர் அனிஷ் வாத்வான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவர் தான் வந்து எப்படி சொல்கிறது நெக்ஸ்ட் லெவலில் என்னை போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். நான் காலேஜில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அவர் வந்தார், என்னை ஃபஸ்ட்டு 4th டிவிஷன் சைன் பண்ணி ஆட வச்சார். 2 years ஆட வச்சார். ஸோ அப்படியே பில்ட் பண்ணி 3rd, 2nd, 1st அப்படியே வந்தேன். ஸோ ஒரு ஸ்டேஜில் 2nd நல்லா பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த டிஎன்பிஎல் வந்து ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ வந்தபோது பிசி பிரகாஷ் சார் அவர் தான். பட் அவருக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அவர் எங்கேயோ நான் பார்த்துருப்பார். ஸோ அது மூலயமா அவர் என்னை பிக் பண்ணார். ஸோ அதுலேருந்து அப்படியே நம்ம வந்து ஒரு கிரவுண்டு விளையாடுறத மற்றவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆமாம், நம்ம வந்து அதுதான் நார்மல் டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், பெரிய டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம உள்ளே என்ன பண்ணுறோமோ ஏதாவது ஒரு ஆள் வந்து பார்ப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாது எப்போ பார்ப்பாங்க, எது நடக்கும், அடுத்தது எப்படி போகும்னு தெரியாது. ஸோ எந்த கேம் ஆனாலும் கொஞ்சம் சீரியஸாக ஆனா 100% போடும்போது கட்டாயமாக இன்னொருத்தவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க, நம்மளை பிக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆமாம். ஓகே, டிஎன்பிஎல் சான்சஸ் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கிடைக்கும் போது வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? பிகாஸ் ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. அந்த எஃபோர்ட்க்கு வந்து ஒரு செலெக்ஷன்ஸ் வருது நமக்கு இன்றைக்கி டேயில் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களோட ஹார்ட் ஒர்க்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு டிஎன்பிஎல் ஆக்ஷன் அப்போ வந்து எங்களுக்கு காலேஜ் மேட்ச் நடந்துட்டு இருந்தது. YMCA டோர்னமெண்ட் நடந்துட்டு இருந்தது. YMCA நந்தனம் அங்கே வந்து ஆடிட்டு இருந்தோம். நாங்களும் இந்துஸ்தான் ஆடிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் பவுலிங் போடும்போது அப்போ தான் ஆக்ஷன் நடந்தது. அப்போ தான் எனக்கு தெரியும் நான் பிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. பட் எனக்கு அப்போ வந்து ஒரு பயம் இருந்தது. அப்போ வந்து எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளேயர்ஸ் அனிருத்தா, பத்னினா எல்லாருமே இருந்தாங்க. கோச் பார்த்தீங்கன்னா ராபின் சிங். எனக்கு வந்து ஒரு பயம், என்னடா இவங்க இவ்வளோ நம்ம வந்து 4th டிவிஷன் தான் ஆடுறோம், இவங்கெல்லாம் ரஞ்சி ஆஃப் இந்தியா ஆடினவங்களாச்சு, என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது. பட் நம்ம அந்த ஒன்ஸ் அந்த கேம்ப் என்டர் ஆனோடனே அவங்கள வந்து நம்மளை பார்த்துக்கிட்ட விதம், நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்து நீ என்ன பண்ணுறியோ பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணது, அதெல்லாம் பூஸ்ட் ஆச்சு. அந்த பூஸ்ட்டில் மற்ற நெகட்டிவ் திங்ஸ் எல்லாமே போயிடுச்சு. என்னால் பண்ண முடியும், போயிடுச்சு என்னால் பண்ண முடியும், இவ்வளோதான், இதை மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. அதை தான் நான் பண்ணேன் டிஎன்பிஎல்ல. ஸோ பண்ணதுனால 8 இயர்ஸாக டிஎன்பிஎல் வந்து. ஓகே, உங்களோட கரியரில் வந்து உங்களோட பேக் போன், உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டர் அப்படின்னா கிரிக்கெட் ஜோனில் யாருன்னு சொல்லுவீங்க? மோஸ்ட்டாக ஃபேமிலி தான். அம்மா, அப்பா, மாமா எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க எல்லாருமே. செகண்டரி பார்த்தா சொன்ன மாதிரி தான் சீனியர் அனிஷ் வாத்வா. அவர் தான் என்னை வந்து கிரிக்கெட்டில் லீக்னு ஒன்று இருக்குது, இது நீ ஆடு, இதுலேருந்து தான் வரணும்னு சொல்லிட்டு சொன்னது அவர் தான். ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னது அவர் தான். ஸோ அவர் வந்து இப்போது வெளியூரில் இருக்கார். பட் என்ன ஆனாலும் அவர் தான் எனக்கு கிரிக்கெட்னா அவர் தான் குரு, கிரிக்கெட் குரு. ஓகே, டீம்மேட்ஸ் இப்போ வந்து டிஎன்பிஎல்ல நிறைய பேர் கூட நீங்கள் விளையாடுறதுக்கு சான்சஸ் கிடைக்குதாக. இன்னும் நம்ம அஸ்வின் அண்ணா ஆடுறாங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் நட்டு ஆடுறாங்க. இப்போ இவங்க கூட இந்த இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது? அவங்ககிட்ட இந்த டிப்ஸு இல்லை அடுத்த லெவல் போகிறதுக்கான விஷயம்லாம் வந்து எப்படி கற்றுக்குறீங்க? பேசிக்காக வந்து இப்போது நம்ம நார்மலாக உட்காந்து மேட்ச் பார்க்கும்போது உள்ளே ஒருத்தவங்க ஆடுறாங்கன்னா அந்த ஒரு பையன் நல்லா பண்ணானா அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணாலும் நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். ஸோ அது மாதிரி தான் நான் ப்ராக்டிஸாக இருந்தாலும் சரி, நான் மேட்சஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நார்மலாக என் மேட்சஸ் இருக்கோ இல்லையோ, லீக் மேட்சஸ் என் மேட்ச் இருக்கோ, நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் கிரவுண்டுக்கு போயிடுவேன். எந்த லீக் மேட்சஸ் இருந்தாலும் கிரவுண்டுக்கு போயிடுவேன். நான் கிரவுண்டுக்கு போய் உட்காந்து ஃபுல் டே உட்காந்து மேட்ச் பார்ப்பேன், என்ன பண்ணுறாங்க என்ன.
ஸோ அதில் பண்ண நல்லா பண்ணுறவங்களும் இருப்பாங்க, நல்லா பண்ணாதவங்க இருப்பாங்க. அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் எப்படி பண்ணுறவங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்க, நெகட்டிவாக போகிறதும் இருக்கும். ஸோ அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இந்த டைமில் இது பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு சொல்லிட்டு நான் ஒரு மேட்ச் ஆடும்போது அந்த சுச்சுவேஷன் வந்தால் சரி இது மாதிரி பண்ணியிருக்காங்க, நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அதில் சக்ஸஸ்ஃபுல்லும் வந்திருக்கு, இதுவும் வந்திருக்கு. ஸோ அது மூலியமாக அப்படியே மாறி எது சக்ஸஸ்ஃபுல் வருது ஒன்று கற்றுக்கிட்டது தான். சார் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். உங்களுக்கு வந்து இந்த சாய்ஸஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணதா இல்லை யாராவது உங்களுக்கு கைட் பண்ணாங்களா? ஆக்சுவலாக வந்து எனக்கு கிரிக்கெட் உள்ளே வரும்போது வெறும் பவுலிங் மட்டும் தான் தெரியும். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து பவுலிங் மட்டும் தான் தெரியும். அப்போ வந்து காலேஜ் கிரிக்கெட்டில் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து நான் யூனிவர்சிட்டி ஆடியிருக்கேன், பவுலராக ஆடியிருக்கேன். ஸோ செகண்ட் இயர் வரும்போது எனக்கு காம்படிஷன் என் காலேஜில் வந்து அஸ்வத்னு ஒரு பையன் வந்தான். அவன் வந்து ஆல்ரவுண்டர். ஸோ அவன் உள்ளே வரும்போது என்ன பண்ண, சரி பவுலராக போகிறது ஆல்ரவுண்டராக போகலாம் அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அவங்க அந்த பையன் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ செகண்ட் இயர் நான் ஆடல காலேஜில். ஸோ எனக்கு வந்து என்னடா நம்ம ஃபஸ்ட் இயர் ஆடினோமே செகண்ட் இயர் ஆடலேன்னு ஒரு ஃபீல் இருந்ததுனால நான் திருப்பி பேட்டிங் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் பேட்டிங் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 1 இயர் ஆச்சு. 1 இயர் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண, ஒரு 3 hours கிட்ட டெய்லி பேட்டிங் காலையில் ஈவினிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுலேருந்து பேட்டிங் இம்ப்ரூவ் ஆகி அப்படியே வந்தது தான் இது. ஓகே, இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறது, பிகாஸ் உங்களுக்கு ஒரு ஜேர்னி இருந்திருக்கும், டிஎன்பிஎல் லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ அடுத்தது ஐபிஎல்க்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும். பட் இப்போ வந்து ஏஜ் வந்து இப்போ ஒரு 14லேருந்து இப்போ விளையாட ஆரம்பிக்கிற பசங்களுக்காக இருக்கட்டும், இப்போ 20லேருந்து ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு 30ல் இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம்? ஒன்றும் இல்லை, கிரிக்கெட் வந்து ஏஜ்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ முன்னாடி இருந்துச்சு ஏஜ், இப்போ வந்து அந்த ஏஜ்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து 19 இயர்ஸ்லாம் கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தேன். நான் இப்போ எனக்கு 30 ஆகுது. நான் 30 இருக்கும்போது நான் டிஎன்பிஎல் வரைக்கும் நல்லா வர முடிஞ்சுது. இன்னும் நான் கிரிக்கெட்டுக்கு வந்து மேலே போக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்போ ஆரம்பிக்கிறோன்னு விஷயம் கிடையாது. அதே மாதிரி இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா இது மாதிரி நட்டுனா பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் இருக்காங்க, நிறைய கேம்ப் பசங்க இருக்காங்க. நான் பார்த்ததில் நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லெவல் ஆன பிளேயர்ஸ் வந்து ஆடுறோம். பட் எங்களுக்கு ஈக்குவல் காம்படிஷன் கொடுக்குறது இந்த பசங்க கொடுக்குறாங்க. இந்த பசங்க பெருசாக ஆனதில்லை, பட் தே ஆர் இம்ப்ரூவிங். அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த இம்ப்ரூவ் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியுது. நாங்கள் எங்கள் ஆப்போனண்ட்டாக ஆடும் போதே எங்களுக்கு தெரியுது அவங்க எப்படி ஆடுறாங்க, இந்த பசங்க மேலே வருவாங்க. ஏன்னா முன்னாடி வந்து பெருசாக எடுத்து சொல்கிற அளவுக்கு யாரும் கிடையாது. இப்போ நிறைய பேர் கிரிக்கெட் விளாட்றவங்களே நிறைய ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க மூலியம் கற்றுக்கிட்டு ஈஸியாக வரலாம். ஏஜ் என்னை பொறுத்தவரைக்கும் ஏஜ்ன்ற டிஃப்ரென்ஸ் கிடையாது. 1 or 2 சீசன்ஸ் வந்து நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணனா கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்கு. இந்த டோர்னமெண்ட் எப்படி பார்க்குறீங்கன்னா, ஏன்னா இப்போ நட்டோனா வந்து இந்த மாதிரி ஒரு ஓன் கிரவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இது போல் ஒரு ட்ரீம் டோர்னமெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இதை விளையாடுறத வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதை விளையாடுறது ஓப்பனாக சொல்லலாம், நாங்கள் நிறைய மேட்ச் இங்கே ஆடிருக்கோம், எல்லா இடத்துலையும் ஆடிருக்கோம். பட் ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் இப்போ கொடுக்குற விக்கெட் மாதிரி சென்னையிலையும் சரி எங்கேயுமே கிடைக்காது. அப்படி ஒரு பேட்டிங் விக்கெட் அது. 200 நீங்கள் ஸ்கோர் கார்டு இந்த டோர்னமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 200 அடிச்சாலும் திருப்பி அடிக்கிறாங்க, திருப்பி 70 ஓவர்ஸில் அடிக்கிறாங்க, 16 ஓவர்ஸில் அடிக்கிறாங்கன்னா விக்கெட் அவ்வளோ ட்ரூவாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது பேட்டிங் ஆடுறதுக்கு. ஸோ இது மாதிரி டோர்னமெண்ட்ஸ் ஆடும் போது எங்களை மாதிரி பேட்ஸ்மேனுக்கு வந்து நாங்களாம் வந்து எங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகுது. ஸோ இது மாதிரி டோர்னமெண்ட் வந்து நிறையா நடக்கிறது கிடையாது. டர்ஃப்லன்றது நிறைய நடக்க கிடையாது, மேட்டிங்கில் நடக்கும், எல்லாம் நடக்கும். இது மாதிரி டர்ஃப் இவ்வளோ பெரிய கிரவுண்ட் அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ டோர்னமெண்ட் வந்து நடத்துறது வந்து ரொம்ப சந்தோஷம். இது நட்டுனாவும் ஜேபி நான் 2 பேருக்குமே வந்து கிரெடிட் கொடுத்தேன். டிஎன்பிஎல் மேனேஜ்மெண்ட்க்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மெசேஜ் என்னவாக இருக்கும்? ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து டிஎன்பிஎல்லால் மேலே வந்திருக்காங்க. இப்போ நட்டோனா சொல்லலாம், வாஷிங்டன் சுந்தர், தென் மெனி சாய் சுதர்சன், இந்த மாதிரி வந்து லிஸ்ட் வந்து பெரிய லிஸ்ட்டு. இப்போ டிஎன்பிஎல் வந்து எந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டிஎன்பிஎல்ல? அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம எந்த மேட்ச் ஆடுறோன்னு முக்கியம் இல்லை, நம்ம ஆடுற மேட்ச் 100% கொடுக்குறோமான்னு தான் முக்கியம். நீங்கள் 100% கொடுக்க போவீங்க, அந்த மேட்ச் 100% கொடுப்பீங்க. அன்றைக்கின்னு பார்த்து டிஎன்பிஎல் இருக்கவங்க பிளேயரோ மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க யாரோ கோச்சஸோ யாராவது மேட்ச் பார்க்க வரலாம், மேபி உங்களோட கூட ஆடலாம். நீங்கள் அன்றைக்கி கொடுக்குற எஃபர்ட் தான். நீங்கள் அன்றைக்கி அவர் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மைண்டில் நீங்கள் இருப்பீங்க 100%. ஒரு டிஎன்பிஎல் மாதிரியும் எல்லா டீம் செலெக்ஷன்ஸ் வைக்கிறாங்க. 100% நீங்கள் அந்த மாதிரி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்க. நம்ம அதே மாதிரி அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இவங்க பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு புதுசாக எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நம்ம பண்ணால் நெக்ஸ்ட் லெவலில் ஈஸியாக போகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் இவ்வளோ நாள் வந்து பேசினதுக்கு. இதுக்கப்புறம் வந்து உங்கள் கெரியரில் நீங்கள் ஹை லெவல் போகணும்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மிஸ்டர்